1, 2, 3. கன்னியாவுக்கு பாடுறான் சாமி. பாகம் போது அறுத்து கொடுன்றிய அது அர்த்தம் அம்மா உயிரோடு போலாம். சரி அப்படிதான் அறுத்து கொடுக்குற அதை வச்சு என்ன பண்ணுவேன்? அப்படி லட்சம் ஒரு மாதிரி செத்து போயோட மாமா. கண்ணே கிருஷ்ணா இருந்தவுடன் தாயே ஓடோடி வந்தவுடனே விடுத்திருக்கின்றாயே தாயே. கண்ணிலே உயிரான என்ன காரணம் கேடு தாயே. அம்மா முன்னியே தாவாமே முன்னூரே அம்மா பாடனா உந்த மகன் பாங்குடன் போட்டி செய்து அம்மா தாய் சேர்ந்த கோவிலும் இல்லை தாயே. மகனாக வெண்மணியான கிருஷ்ணன் ஆழத்தில் அப்படியே அந்த பண்ணா பையனுக்கு காசு குடுத்து காலை வச்சு அடிச்சு வச்சுருக்கிறோம். அதை வச்சு மூடிக்கினா குடிக்க மாட்டாங்களா? அந்த சின்ன பையனா பார்த்த பண்ணது மகனே பண்றாமா என்றா சாமி என்றா அம்மா பார்த்த பண்ணி என்றா மகனே மகனே
ஜட்ஜி தான் எழு அம்மா ஜட்ஜி ஏடி எழு பொண்ணு கேளு பொண்ணு அம்மா கேளுங்கறா நீ தோழி தோழிதா இருக்கிற பாரு பொண்ணு என்ன பண்ண காட்சிகள் விட்டா ஜாண்டாபுரம் நீ என்னப்பா பிக் பேர் கிடக்குறங்க ஐயோ பாரு இதெல்லாம் பிடிச்சு திரும்ப இப்ப போட்டு விடு ஐயோ புள்ள பாவம் கையா தரப்படியா வந்து புடிக்கிற கத்துவா அப்படித்தான் இருந்த போதிலும் தாயார் என்று சொல்லி ஓடோடி வந்து நீயும் உன் அண்ணன் பாரத்தை மகனே அம்மா என்னுடைய பாதார வித்த கபலைகளை ஆதாரமாக சேவித்தபடியால் சொந்த உலகத்திலே ஒரு அன்னையின் அருள் பெற்று சுபிட்சமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சாமி வாடா என்னமா பண்ணிவிட்டான் பால் குட்டி வச்சு வாயில் குட்டி அது பழக்கம் அப்படியே வருது பழக்கம் இது ஏன்னா இது புடி அம்மாவுக்கு கேளந்தாலே கவனம் விட மாட்டோம் மேல்தாலே கவனம் விட மாட்டோம் கிருஷ்ணா அம்மா அதனால தாயினுடைய ஆசை பெற்று சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று இருவருக்கும் ஆசீர்வாதம் வாடா பண்றாமா உன்னைதான செல்லமா நான் பாக்குவான் அழகிலே சிறந்தமா பலராமா என்ன கொடுக்கட்டும் முத்தா முத்து கொடுத்தா தேங்காய் ஆட்டி ஊத்து சரி அக்கீனி கொடுக்குறேன் ஐயோ ரத்தமுள்ள முத்தம் கேக்குது வாங்க இல்லம்மா நாலு கொடுக்குற மகனே பல்ராமா நான் பெத்த மகனே அம்மா அளவுக்கு மறுபடியும் முத்தம் கொடுப்பா அண்ணனுக்கு எனக்கு சொல்ற முத்தம் கொடுத்ததே பாரு காசு கொடுக்குறாங்க சுமேசியும் அருமை தாயா அம்மா நாங்கள் இருவர்களும் இங்க வந்து நீண்ட நேரமாகிறது வெகு நேரமாகிவிட்டது அப்படி இருந்தாலும் எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அதனால எங்களை செய்ய வேண்டும் தெரியுமா சென்று விளையாட வேண்டுமானால் அடுத்த பிள்ளைகள் எல்லாம் விளையாட்டு பொருளை எடுத்து வந்து எங்களுக்கு கொடுக்கறதுல அம்மா அடிக்க வராங்க கேட்டா அடிக்க வராங்க இருந்தாலும் என்ன விட அண்ணனை தான் அதிகமா அடிக்கிறாங்க அதுவே இருந்தாலும் விளையாடக்கூடிய வீதியில யாரு என்ன தெரியுமா என்னாவது அண்ணன் என்ன அடிக்கிறாமா இப்படி ஒதுக்கிறான் இப்படி நீ பண்ணினா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்ல மாட்டாங்க அப்படிலாம் தம்பி அடிக்கூடாது என்னத்தமா அண்ணாடி
ஒதுக்கிறான். குத்துறானா? ஆமா. ஒதுக்கிறானா? ஒதுக்கிறாமா? எப்படி ஒதுக்கிறான்? எப்படி இப்படி விடாத? சரி இருந்தாலும் அம்மா அப்படி நாங்கள் சென்று மற்ற பிள்ளைகளோடு விளையாட வேண்டுமானால் ஆமா. உங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? தம்பி, அம்மா. உனக்கு என்னடா தேவை உனக்கு? நான் அடுத்த பிள்ளைகளோட விளையாட சொல்ல வேண்டும் தாயே. ஆமா. எனக்கு பொருள் வேண்டும் என்று கேட்கிறாயே. ஆமா. என்ன சாமி உனக்கு வேணும்? அம்மா நான் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் படிக்க கொடுக்கணும். கண்டிப்பா தருவேன். அம்மா அப்படி சென்று நான் மற்ற பிள்ளைகளோடு முதலில் விளையாட வேண்டுமானால் என்ன வேணும் தெரியுமா? சின்ன சின்ன கோழி வேண்டும். ஏழெங்கள் எனது ரமை பாசத்திற்குரிய அம்மையாரே, சொல்லடா மகனே கிருஷ்ணா. அசலாத்து பிள்ளைகள் சொல்லக்கூடிய மற்ற பிள்ளைகளோடு நான் சென்று விளையாட வேணுமாகிய ஆமா. எங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? சின்ன சின்ன கோழி வேணும். சிங்காரமான கோழி எல்லாம் வேணுமா? அப்படியா? ஆமா. அண்ணே, சின்ன சின்ன கோழி. ஒரு மகனாகப்பட்டவன் கேட்கக்கூடிய பொருளை எல்லாம் கொடுக்க வேண்டும். ஆமா. அப்பதான் பிள்ளையினுடைய மனம் போடாம இருக்கும். சந்தோஷமாகமா? இல்லையா? ஆமா. நீ கேட்ட வண்ணமாக ஆமா. சின்ன சின்ன கோழி தருகிறேன். ஆமா. சிங்கார கோழி தருகிறேன். பாருதா என்னென்ன கோழி வேணுமா? அம்மா நிறைய பேரை நான் பார்த்து நிக்கிறேன். என்ன? அதாவது பெற்ற தாயிடத்துல மகன் கேட்டா அம்மா, இந்த பொருள் வாங்கி கொடுத்தா நிறைய பேர் வாங்கி கொடுத்தாங்க. கீட்டு முடியாது. இல்லையா? அதனால பிள்ளைகளுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய கடமை பெற்றோருக்கு உண்டு. அதனால எனக்கு கோழி கொடுத்திருக்கின்றார். இது மட்டும் போதாது. என்னடா வேணும்? கோழி எவ்வளவு நேரமா விளையாடுறது? ஒரு பொருளை வச்சு நீண்ட நேரம் விளையாட முடியாது. அதனால என்ன வேணும் தெரியுமா? ஆட நல்ல பந்து வேணும். தாயாரே, அப்படி நான் நீங்களே விளையாட வேணுமானால் அடுத்து என்ன பொருள் வேணும் தெரியுமா? ஆட நல்ல பந்து வேணும். அழகான பந்தெல்லாம் வேணுமா? அப்படியா? ஆமா. ஒரு பொருளை வைத்து விளையாட முடியாது தாயே. ஆமா. ஆட நல்ல பந்து வேண்டும். அழகான பந்து வேண்டும். ஆமா. வண்ண வண்ண பந்து, வடிவமான பந்து, எல்லா பந்துமே கொடுத்திருக்கிறேன். அம்மா நான் கேட்கக்கூடிய விளையாட்டு பொருளை எல்லாம் கொடுத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? அதாவது பிள்ளை கேட்கக்கூடியதை கொடுக்காவிட்டால் ஆமா தாய் மீது பிள்ளைக்கு கோபம் வரும்.